பிட்காயின் இப்போ குவைட்டா இருக்கு. இது மார்க்கெட்ல ஒரு பர்ஃபெக்டான செட்டப்பா இல்ல இது எல்லாருக்குமே ஒரு ட்ரேப்பா? இந்த வீடியோ நீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு இது புரியும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிட்காயின் இப்போ கரெக்டா என்ன பேஸ்ல இருக்கு, பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்ல மார்க்கெட்டுக்குள்ள செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்களா? சிம்பிளா நம்ம இந்த சார்ட்டை டெக்னிக்கல் வியூல அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பிட்காயினோட வீக்லி சார்ட்ல இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பிட்காயின் கரண்டா ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ல நமக்கு ட்ரேட் ஆகிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுவும் வீக்லி டைம் ஃப்ரேமில். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் ஹோல்டு பண்ணியிருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு 100 EMI ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கு. இது நம்ம லாஸ்ட் எல்லா வீடியோலையும் இந்த EMI பற்றி பேசியிருப்போம். ஏன் அப்படின்னா இது லாஸ்ட்டாக ஒரு 6 வீக்காக இந்த EMI சப்போர்ட்டை தான் பிட்காயின் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு, இங்கேருந்து மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு. நமக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துக்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ஏரியாக்குள்ள நமக்கு ஒரு FVG கேப்பும் இருக்கு. ரைட், இப்போ மார்க்கெட் இந்த FVGயும் ஃபில் பண்ணிடுச்சு. இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இப்போ ஒரு கீ சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. இப்போ நம்ம குயிக்காக மார்க்கெட்டோட ஷார்ட் டேர்ம், அதாவது 1 டே டைம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டு பார்ப்போம் மார்க்கெட் நெக்ஸ்ட் எந்த பக்கம் மூவ் ஆக அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் 1 டேக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு கரண்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டண்ட்டை ஹோல்டு பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. நமக்கு மார்க்கெட் இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் எடுத்து எப்போனா October 6 இங்கே ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு. திரும்பவும் ரெசிஸ்டன்ட், இங்கேயும் ரெசிஸ்டன்ட், இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு டம்பையும் தந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் தான் நமக்கு பிட்காயின் ட்ரேட் ஆகுது. இப்போ பிட்காயின் என்ன நடக்கலாம்? இந்த ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுமா, இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே பையர்ஸ் என்டர் ஆகனால இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுமா? இப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க நமக்கு ஹாரிசான்டல் ரெசிஸ்டண்ட்டை, அதாவது இந்த ஹாரிசான்டல் ஜோனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணணும். ரைட், அதை இன்னும் கிளியராக பார்க்கறதுக்கு நம்ம 4 ஹவர் சார்ட்குள்ளே போய்க்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த ஒரு கீ லெவலான ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஜோனை நமக்கு பிட்காயின் மல்டிபிள் டைம் டச் பண்ணும்போது நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இது பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறதாலும் சரி, பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வரதாலும் சரி. இப்போ நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ட்டும் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ட்டோ அதோட அதிகமாக வச்சுன்னா அந்த இடத்துல அது 2x ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட்டும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கனால இந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதையும் தாண்டி பையர்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் திரும்ப மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஃபர்தராக பிட்காயின் மேலே போகும். நம்ம நெக்ஸ்ட் பிட்காயினா $1,00,000 வரைக்கும் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். இந்த ஜோன் நமக்கு பிரேக் அவுட் ஆகணும். அப்படி இந்த ஜோன் நமக்கு பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா எங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி மார்க்கெட் திரும்பவும் இந்த சப்போர்ட் லெவல், அதாவது இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவல் வரும் வரைக்கும், அதாவது $84,000 வரைக்கும் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அப்போ பிட்காயினோட நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் இந்த 2 லெவலில் தான் இருக்கணும். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் இன்ஸ்டன்டாக மார்க்கெட்டோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காயின் ட்ரேட் அகாடமி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் கம்யூனிட்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் மார்க்கெட்டோட அப்டேட்டை இன்ஸ்டன்டாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், வாய்ஸ் அப்டேட்டோட. இப்போ இந்த சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களால் இன்ஸ்டன்டாக மார்க்கெட்டோட அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.